அடுத்த வருஷம் ஒவ்வொரு வில்லேஜில் நம்ம பெரிய திருவிழா போடுவோம். அந்த வருஷம் நம்ம வந்து தென்குமரி வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாளைக்கு முன்னாடியும் மீட்டிங் போட்டோம். டெய்லியும் உங்களுக்கு மீட்டிங் போட்டு ஒரு செலிப்ரேஷன் தான். சரிங்களா ஐயா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நாளுங்க ஐயா? சுதந்திர தின விழா. சரிங்களா ஐயா? 78வது சுதந்திர தின விழா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நம்மளுடைய நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. அனைவரும் எழுதுங்க ஐயா. நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியோட முதல் பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேக் வெட்டி ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. ஐயா வாங்க 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 கூட போங்க. 3 பேர் வாங்க. என்ன ஒரு சித்தப்பா கடைசி வரைக்கும் ரொம்பவே தெரியாது. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் இதுக்கு ஐயோ கேக் மட்டும் நாம பழமா இருக்கு. சாயங்காலம் அடிச்சது கண்ணு வலிக்குது. சரி நாளைக்கு என்ன வாங்கிறீங்க? என்ன வாங்கிறீங்க? ஏதோ ஒரு விதை வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு விதை. அப்போ புளியாமட்டை வாங்கிட்டு காட்டில் முளைக்கிறது ஏதோ ஒரு விதை. ஏதோ ஒரு விதை புளியாமட்டை தான். ஓரம் கடையில் ஏதோ ஒரு கடை இருந்தது. நல்ல பயிர் என்ன நல்ல காய்க்குது கூட எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேம்பெயின் வண்டியை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கோம். போஸ்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேலரிஸ் எக்ஸ்ட்ரா மக்கத்தில் எல்லாத்தையுமே தெரியும். ஸோ நீங்கள் எல்லாமே பயன்படுத்துறது சரியான நேரம் இப்போ அது. அதனால தான் உங்களுக்கு திரும்ப நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டு வந்து மீட்டிங் போட்டிருந்தோம் சந்தை அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம திரும்ப இங்கே செலக்ட் பண்ணியிருக்க காரணமாக அதுதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உழவு இல்லையே உணவு இல்லை. நீங்கள் நாட்டிலோட முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான்.
ஆனால் இதில் நிறைய மன உளைச்சல் உங்களுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லா சைட்லையுமே இருக்குங்க. ஆனால் அதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய எல்லாம் இப்போ சாரோட பையனோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பையனோ ஐடி கம்பெனி போகிறது, வெளியில் போகிறது, பட் ஃபியூச்சரில் நினச்சி பாருங்கள், சாப்பாடு இல்லைன்னா யாருமே கிடையாது. ஆனால் விவசாயத்துக்கு கண்டிப்பாக நல்ல எப்பயுமே வந்து உங்களுக்குள்ள வந்து சில என்னடா இப்படியே இருக்குன்னு நினைக்கலாம், பட் இதுக்குன்னு ஒரு நிரந்தரம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிர். அடுத்து ரெண்டு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிரை மாறப்போகுது இல்லையா. கடந்த 2-3 வருஷம் உங்களுக்கே தெரியும், மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிரந்தரமான ரேட் அப்போ ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு 2000-2500 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்ணயமான ரேட் இருக்குங்க. ஓரளவுக்கு அது அந்த ரேட் இருக்கிறதால தான் நம்ம செலவு பண்ணுறதுக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலாக போகிறதால தான் நம்ம திரும்ப மக்காச்சோள பயிரையும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இதையே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாம், பருத்தி நிறைய போடுவோம். பருத்திலாம் நான் பார்க்கறதே அரிதா இருக்குங்க இல்லைங்களா. ஸோ அதனால மக்காச்சோளம் ரொம்ப முக்கியமான பயிருங்கய்யா. ஏன்னா எக்ஸாம்பிள் ஐயா இருக்காருன்னா அவர் தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரும் பண்ணியிருக்காரு, காய்கறி பயிரும் பண்ணியிருக்காரு. காய்கறி பயிர்லாம் ஒரு காலம் வந்து உடஞ்சி போனாலும் ஒரு நோய் வந்தாலும் நல்ல காயில் வந்து காய் வந்துடும். பட் மக்காச்சோளம் அப்படிங்களா, ஒரு செடி காலின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஏக்கர்ல தோராயமா ஒரு 26,000-28,000 செடி இருக்குது இல்லையா. அது நேச்சுரலாகவே மக்காச்சோளத்தோட ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் ஒரு 80% தான் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 28,000 செடி 26,000 செடி அசுவோட நம்ம வயல்ல இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே நம்ம வயல்ல முளைச்சி வருது உத்தரவாதம் இருக்குங்களா. அணில் தொல்லை இருக்கு, குருவி தொல்லை இருக்கு, இந்த தொல்லை இருக்கு, அந்த தொல்லை அது அப்படியே முளைச்சு வந்தாலும் புழு பிரச்சனை இது எல்லாம் தாண்டி தான் மக்காச்சோளம் அறுவடைக்கு வரப்போகுதுங்க. ஸோ மக்காச்சோளங்கிறது ஒவ்வொரு நிலையும் ரொம்ப முக்கியங்க ஐயா. இப்போ எக்ஸாம்பிள் காய்கறி பயிரில் இன்னைக்கு நாற்று நடுறீங்கன்னா அது அறுவடை வரைக்குமே பார்க்க போறீங்க. பட் மக்காச்சோளம் அப்படி பார்ப்பீங்களா? எவ்வளோ நாளைக்கு மக்காச்சோளத்தை பார்த்துட்டு இருப்பீங்க? 120 நாள் வயசுன்னா 60 நாளைக்கு அதை நீங்க திரும்பி பார்க்கறது. அந்த 60 நாளுக்குள்ள நீங்க உரம் போடுறதாலும் சரி, மருந்தடிக்கிறதாலும் சரி, களைக்குள் அடிக்கிறது இந்த 60 நாளைக்குள்ளதான். ஸோ மக்காச்சோளம் விதை போட்டதுக்கு இருந்து அடுத்த 60 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க ஐயா சரிங்களா. மக்காச்சோளத்துல மேஜரா வர பிரச்சனை என்னங்க ஐயா? புழு, களை, உர மேலாண்மை. இதுதான் நம்ம மக்காச்சோளத்துக்கு பண்ண போறோம். இந்த களை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா களை மேலாண்மைங்க. இந்த களை மேலாண்மைக்கு உங்களுக்கே தெரியும், 2020க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க களைக்கொல்லி வந்து பாத்தீங்கன்னா 2-3 மருந்து பயன்படுத்திட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடிலாம் இந்த நம்ம மருந்து கிளரி 6ங்கிற மருந்து வர கிடையாது. 2020 தான் வந்துச்சுங்க. இந்த மருந்து வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சாதாரண விவசாயி கூட இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கலாம். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தை ஒரு அனுபவம் தான் மட்டும்தான் அவருக்கு இருக்கும். பட் அவருமே மக்காச்சோளத்தை களைக்கொல்லியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், சாதாரணமான ஒரு நாளைக்கு உள்ளவங்க கூட களைக்கொல்லி கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு வந்த களைக்கொல்லி தான் இந்த கிளறி செக்ஸ்டாங்க. இந்த களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருக்குங்களா ஐயா? ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை இருக்குங்களா? ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குங்களா? ஒரே மருந்துங்கய்யா. ஐயா பையன் எதிர்க்காதெல்லாம் காரணம் சொல்றாங்க ஐயா. நான் களைக்கொல்லியை மட்டும் தான் பேசுறேன் சரிங்களா. நிறைய பேர் விவசாயிகள் என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம், நீங்களா ஒரு விஷயத்த சம்பந்தமே விஷயத்த உள்ள நினைச்சு குழப்பிக்கிறீங்க. இப்ப ஒரு மருந்து இருக்குன்னா அந்த மருந்தோட தன்மை ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும், இப்படிதான் அதை பயன்படுத்தணும், இப்படிதான். அதை ஃபர்ஸ்ட் கால் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உங்க சந்தேகமா இருந்தா என்கிட்ட நீங்க கேட்கலாம் சரிங்களா ஐயா. இந்த மக்காச்சோள களைக்கொல்லிங்கிறது முன்னாடி 2020க்கு முன்னாடி 3 மருந்து போட்டு அடிச்சுட்டு இருந்தோம். ஒரு பக்கெட் கலப்போம், ஒரு பக்கெட்ல வந்து ஒரு மருந்து கலப்போம், இன்னொரு போயிட்டு 3 பக்கெட் கலந்துக்கிட்டு கண்டிப்பா இப்போ வந்து ஐயா மருந்து அடிக்கிறாருன்னா, மக்காச்சோள களைக்கொல்லி அடிக்கிறாருன்னா அவருக்கு சப்போர்ட்டா ஒரு ஆள் இருந்தே ஆகணும் அந்த களைக்கொல்லிக்கு. உண்மை இல்லைங்களா ஐயா? பட் இப்போ அப்படி இருக்கா? ஐயா மட்டுமே போதும், ஒருத்தரே போதும். இந்த டப்பா எடுத்துட்டு போயிட்டு களைக்கொல்லி அடித்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஈஸியான மெத்தட். ஸோ விவசாயிகளோட வேலை சுமையை குறைக்கிறதுக்காண்டி வந்த கம்பெனி தான் சிஞ்சண்டா கம்பெனிங்க ஐயா. சிஞ்சண்டா கம்பெனி எல்லாத்தையுமே தெரியுங்களாங்க ஐயா? தெரியும். சிஞ்சண்டா கம்பெனி என்னென்ன தெரியுங்க ஐயா? என்கே மக்காச்சோளம், அடுத்து வந்து மருந்து, இது களைக்கொல்லி, கராத்தே மருந்து தெரியும். கராத்தே மருந்து தெரியும் யாராவது இருக்கீங்களா? ஹீரோகிராம் மருந்து தெரியும் யாராவது இருக்கீங்களா? எக்காலக்ஸ், டெமக்ரான், இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஐயா இருக்காருன்னா ஐயாவோட அப்பாவை பயன்படுத்திட்டு இருக்க ஒரு மருந்து கம்பெனி தான் எங்கள் சிஞ்சண்டா கம்பெனிங்கய்யா. நேற்று வந்துட்டு மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு மருந்து வியாபாரம் பண்ணுற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 150 வருடங்கள் கடந்து
சரிங்களாங்கய்யா. 90 நாடுகளுக்கு மேல விவசாயிகளை வந்து சேவை செய்யக்கூடிய கம்பெனி தான் நம்ம கம்பெனிங்கய்யா. சரிங்களாங்கய்யா. அதே மாதிரி நீங்க வருஷம் பார்க்கலாம். இந்த மாதிரி நேரடியா மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி ஒரு புது மருந்துகளை சொல்லி உங்களுடைய வேலை சுமை குறைக்கிறதுக்கு கண்டினியூவா கொடுக்குற கம்பெனி சிஞ்சென்டா கம்பெனிங்க. நீங்க நல்லாவே பார்த்துருக்கலாம். மற்ற கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கடையிலேயே போயிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் எங்களுடைய நோக்கம் என்னன்னா விவசாயம் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும். அது எங்களுடைய நோக்கங்க ஐயா. சரிங்களா ஐயா. ரைட். இந்த மக்காச்சோள களி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஐயா. சரிங்களா. இது வந்து நீங்கள் ஒரு டைம் ஒரு 10 நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு மகசூல் 5 மூட்டை குறைஞ்சி நீங்களே வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா. மக்காச்சோளத்தில் 3 நிலை. களை முளைக்கும் போது அடிக்கும் களைக்கொல்லி அட்ரஸின் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நடவு போட்டோம்னா 3 நாளுக்குள்ள களை முளைப்பதற்கு முன்னாடி அடிக்கக்கூடிய களைக்கொல்லி அட்ரஸின். சரிங்களா. அது களை முளைச்சு அடிக்கக்கூடிய களைக்கொல்லி கேலரிஸ் எக்ஸ்ட்ராங்க ஐயா. இதுவே 2020க்கு முன்னாடி கேலரிஸ் எக்ஸ்ட்ரா இந்த மருந்து மாதிரியே வேற ஏதாவது மருந்து நீங்க பாத்துறீங்களா மார்க்கெட்ல? வேற ஏதாவது பாத்துறீங்களா? இந்த ஒரே டப்பா மருந்து வேற எந்த கம்பெனிலையும் 20க்கு முன்னாடி வந்தது கிடையாது. இந்த மருந்து தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே நம்பர் 1 ப்ரீமிக்ஸ் களைக்கொல்லி இது மட்டும் தான் ஐயா. சரிங்களா. சிஞ்சென்டா கம்பெனி தான் விவசாயிகளோட வேலை சுமையை குறைக்கிறத கொண்டு வந்துச்சுங்க. சரிங்களா. இந்த டப்பா இருக்கு இல்லைங்க ஐயா, இந்த டப்பாவில் இந்த பூ போட்டுருக்கீங்களா? யாராச்சும் வந்தீங்களா? முந்தா நாள் நைட்டு மீட்டிங் வந்தீங்களா? இதுக்கு விளக்கம் என்னங்க சொன்னாங்க? அதான் புரியல. ரைட், ஓகே. இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ மாதிரி படம் போட்டிருக்குங்களா? படம் போட்டிருக்கா? இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா மரம் பாட்டில் பிரஸ் அப்படிங்கிற மரங்க ஐயா. பாட்டில் பிரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்களில் தான் இருக்கும். இதோட பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் சொசைட்டி எல்லாம் இப்ப அந்த டப்பா சாம்பிள் இருக்கிற டப்பாக்கள் வருது ஒரு பிரஸ் மாதிரி வச்சிருப்பாங்க பாருங்க, அதே மாதிரி இருக்குங்களா? ஆமா. ஸோ இந்த மரத்து பேரு பாட்டில் பிரஸ். ஓகேங்களா. இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசத்துல இருக்கும். குளிர் பிரதேசங்கள் அந்த எங்கெல்லாம் அந்த மரத்தோட நிழல் வேர் போகுதோ அங்க எல்லாம் களைகளே முளைக்கல தெளிவா இருந்துச்சு. சரிங்களா. ஸோ என்னடா இந்த மரம் நிழல் எங்கெல்லாம் இருக்கோ வேர் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பிள்ளையே முளைக்கலான்னு சொல்லிட்டு எங்களுடைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து மரத்தோட வேர்லேருந்து எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஆலமரம் மாதிரிங்க. இந்த மரம் பால் வடிகிற மரங்க. அதோட பால்ல இருந்து என்ன சொல்றதுங்க ஒரு ஆராய்ச்சி டெஸ்ட் லேப்ல டெஸ்ட் பண்ணி அதிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த கேலரிஸ் எக்ஸ்ட்ராங்க. இது இந்த படம் இதுக்கு விளக்கம் இவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. ஆமா. காரணம் இப்படி வந்து ஒரு மரத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு களைக்கொல்லி தான் இதுங்க. பிசின் தயாரிக்கப்பட்டதான். ஸோ மண்ணுக்கோ மனிதனுக்கோ மண்புழுவுக்கோ எந்த பாதிப்பும் இது கிடையாது ஃபர்ஸ்ட். சரிங்களா. அதுக்கு ஒரு அர்த்தமே அதுதான். சரிங்களாங்கய்யா. இந்த களைக்கொல்லி அடிக்கிறப்ப அடுத்த பயிர் பண்றப்ப எந்த மண்ணுக்கு பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்க அடுத்த உடனே இந்த மக்காச்சோளம் அறுவடை பண்ணிட்டீங்களா உடனே மக்காச்சோளம் போடலாம், இல்லை மற்ற பயிர் பண்ணலாம். மற்ற களைகளை பயன்படுத்துறப்ப கண்டிப்பா உங்களுக்கு முளைப்பத்திரன்ல மண் வந்து மாசுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஐயா சார்கிட்ட எப்பவுமே சார் வந்து கலரி எக்ஸ்ட்ரா எப்பவுமே அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ஒரிஜினலா அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு கடையில வந்து பார்த்தீங்கன்னா கலரி எக்ஸ்ட்ரா மருந்து இதை அதாவது மருந்து ஒரு 50% நம்ம அடிக்கக்கூடிய விதங்களும் ஒரு கொஞ்சம் இருக்குங்க ஐயா. எல்லாருமே கலரி எக்ஸ்ட்ரா மருந்து பயன்படுத்துறீங்க. சம்டைம் அது நம்ம தெரிஞ்ச மாதிரியோ தெரியாதோ சில தவறுகள் நடக்கிறதால தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ல கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். சரிங்களா. இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடிய சரியான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்து 5 இலைக்குள்ள களை இருக்கணும். சரிங்களா. இளம் பில்லா இருக்கணும். அப்படி நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய உரமோ அடிக்கக்கூடிய மேல் புழு மருந்தும் எஃபெக்டிவா வேலை செய்யும். இப்போ எக்ஸாம்பிள் இதே 2-3 மருந்து இருக்குங்க. அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இளங்குல கலைஞருக்கு அடிக்கக்கூடாது. அடித்தாலும் கேட்காது. எப்போ அடிக்கணுமோ அது 5 இலைக்கு மேலே போகணும். அந்த 3 மருந்து இருக்கு இல்லைங்களா, அது 5 இலைக்கு மேலே போகணும். 5 இலைக்கு மேலே போகணும். எப்போ போக பயிர் எப்படி இருக்கணும்? பயிர் பெருத்து இருக்கணும், பில்லும் பெருத்து இருக்கணும். ஸோ அந்த நேரத்தில் எக்ஸாம்பிள் ஒரு 25 to 30 நாள் வச்சுங்க. அந்த டைம் நான் சொல்கிறேன். 25-30 நாள் நம்ம உரம் வச்சாகணும். சரிங்களா. அந்த நேரத்தில் புழு மருந்து அடிச்சாகணும், களைக்கொல்லியும் அடிச்சாகணும். கரெக்டுங்களா. 3 வேலையை ஒரே டைம்ல செஞ்சாகணும். பட் இந்த மருந்து எதுக்காக வந்துச்சுன்னா உங்களுடைய வேலையை வந்து பிரிக்கணும். ஒரு 15-20 நாளுக்குள்ள இந்த வேலையை பிரிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நீங்க போகணுன்றக்காண்டி இந்த களைக்கொல்லி வந்து நாங்கள் 2 இருந்து 5 இலைக்குள்ள சொல்றோம்.
சரிங்களா ஐயா? அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம சிமெண்ட் தர மாதிரி கிளீனாக இருக்கும். இது யாராச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதுதான் அந்த 2லேருந்து 5 அளவுக்கு இருக்கிறப்ப இந்த கிளறி கலைகளை பயன்படுத்திட்டோம்னா கிளீனாக ஆகிடும். கடைசி வரைக்கும் காடு கிளீனாக இருக்குங்க ஐயா. எல்லா கலைகளையுமே 40 நாளுங்க இதாங்க ஐயா. கடைசி வரைக்கும்லாம் கண்டிப்பாக இருக்காது. 45 நாள் மட்டும்தான். அப்படி கடைசி வரைக்கும் வரலன்னா அந்த மண்ணு குவாலிட்டி இழங்குதுன்னு அர்த்தம். சரிங்களா ஐயா? 45 டேஸ் தான். சரிங்களா? ரைட், சொல்லிடுங்க. அடுத்த பாயிண்ட் அதுக்கு வரேன். சரிங்கய்யா. அடுத்தது எந்த கம்பெனியாச்சும் இவ்வளோ பில்லு வளர்ந்துருச்சு அடிக்குன்னு சொல்கிறாங்களா? களைக்கொல்லி இருக்குன்னு சொல்கிறாங்களா? மக்காச்சோளத்தில் எல்லாருமே சொல்கிறது சின்ன பில்லுப்பான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இவ்வளோ பெருசாக பில்லு அடிக்கிற களைக்கொல்லி இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் எதுவுமே வரல. அப்படி இருக்க களைக்கொல்லின்னா கிரமாக்ஸோன் கிளைசல் தான். சரிங்களாங்க ஐயா? மக்காச்சோளத்துக்கு அந்த மாதிரி மருந்து கிடையாது. அதனால அந்த கரெக்டான டைம்ல சரியான மருந்தை பயன்படுத்துங்க. அப்படிதான் கம்பெனி வந்து மருந்து தயாரிக்கிறாங்க. நம்மளுடைய சூழ்நிலைக்கு மாத்துறது இது மருந்து கிடையாதுங்க ஐயா. சரிங்களா? முன்னப்பின 1 நாள் 2 நாள் பண்ணலாம். அதுக்காக இவ்வளவு பெரிய புல் வச்சுட்டு நாம மருந்து அடிச்சோம்பா கேட்கலன்ட்டு கடைக்காரன்ட்டு கம்ப்ளைண்ட்டோ இல்லை எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதோ அது எதுவும் கிடையாது. இதோட தன்மை இவ்வளோன்னா அவ்வளோதான். அதை போய் மாற்றிக்க முடியாதுங்கய்யா. கிரமாக்ஸோன் கிளைசல் தான் அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். சரிங்களாங்கய்யா? ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 20 நாள் இருக்கும்பா, என்னால் வந்து வேலைக்கு மேலே வெளியில் போயிட்டேன், தவிர்ப்புற சூழ்நிலைக்கு எப்படி வேணால் போய்க்கலாம். பட் கரெக்டான டைமிங் ரொம்ப முக்கியங்கய்யா. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில் இருக்குது, அருகம்புல்லோ இல்லை பக்கத்துலையோ இருக்குது. ஒரு இடத்துல வேர் இருக்கப்ப அடித்தா பில்லு உடனே காயும். 2-3 இடத்துல அருகம்புல் வேர் வச்சுச்சுன்னா ஏதாவது ஒரு வேரில் வந்து சரியாக மருந்து போடலாம் கூட அது வந்து தலைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து களைக்கொல்லியை பயன்படுத்துகிறப்போ கண்டிப்பாக பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் பயன்படுத்தணும். நான் பவரில் அடித்தா 1/2 மணி நேரத்தில் அடிச்சிடுவேன், எனக்கு அடுத்த வேலையை பார்க்க போகிறீங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க. களைக்கொல்லியை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மக்காச்சோளனாவே பேட்டரி ஸ்ப்ரேயர் தான். அது புழு மருந்தும் சரி, களைக்கொல்லியும் சரி. சரிங்களா? ஏன்னா களைக்கொல்லியை பயன்படுத்துகிறப்ப தான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸாம்பிள் 1 ஏக்கர் அடிக்கணும்னு 1/2 நாளாச்சும் இழுப்போம் பேட்டரி ஸ்ப்ரேயரில். பட் பவரில் 3/4 மணி நேரம் தான் 1 ஏக்கர் காலி பண்ணிட்டு வந்துடுறோம். அப்படி அடிச்சிங்கன்னா போட்டு விசிறுவீங்க. விசிறக்கூடிய மருந்து இது கிடையாது. இது சொதமாக நினைக்கணும். எந்த அளவுக்கு சொதமாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காடு வந்து கிளீனாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். விசிறினீங்கன்னா அப்போக்கி கருகிற மாதிரி கருகும், திரும்ப வரும். சரிங்களா? எக்ஸாம்பிள் நெல்லுக்கோ பருத்திக்கோ மருந்து நீங்கள் ஐயா சார் கொடுப்பாருங்க, அந்த மருந்து தான் நீங்கள் பவரில் தான் அடிச்சாகணும், புகைச்சலாக போய் ஆகணும். இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொதமாக போகணும். அப்படின்னா தான் இலை வழியாகவும் வேலை செய்யும் மருந்து வேர் வழியாகவும் வேலை செய்யும். சரிங்க, எப்போ அடிக்கலாங்க? களைக்கொல்லியை வந்து கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கிறப்ப தான் அடிக்கணும். நான் வந்து அடிச்சுட்டு தண்ணி கட்டுறதுன்னா வேலைக்கு ஆகாதுங்க. கண்டிப்பாக மண் எடுத்து பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும், மசத்தன்மை இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டான டைம். களைக்கொல்லியை பயன்படுத்தக்கூடிய கரெக்டான டைம் என்னங்கய்யா? ஈரப்பதங்கிறது ரொம்ப முக்கியங்க. எடுத்து பிடிச்சா பிடிக்கணும். சரிங்களா? எதுக்காக சொல்கிறோம்னா வேர் நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான் சடார்னு காயும். சரிங்களாங்கய்யா? ரைட். அதுக்காண்டி தான் இந்த களைக்கொல்லி பேர் என்னங்கய்யா? எல்லாருமே வந்து இந்த மருந்தை பயன்படுத்துறீங்க, ஆனா பேரு சரியா சொல்ல மாட்டீங்க. அண்ணா அண்ணா இங்கேங்கண்ணா ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். மருந்து பேர் என்னங்கய்யா? கலாரிஸ் எக்ஸ்ட்ராங்கய்யா. சரிங்களா? 1 ஏக்கருக்கு 1400 மில்லி. சரிங்களா? 200 லிட்டர் தண்ணியில பயன்படுத்த சொல்றோம். 200 லிட்டர் தண்ணியில் எவ்வளோங்க? பேட்டரி ஸ்ப்ரேயர்ல 13 டேங்க் பயன்படுத்த சொல்றோம். மினிமம் 12 டேங்காச்சும் பயன்படுத்தணும். அப்படி நீங்க பயன்படுத்தினா 170 லிட்டர் தண்ணி கவர் ஆயிடுதுங்க. ஸோ 20 லிட்டர் முன்ன பண்ண பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கு கீழே குறைஞ்சிச்சோம்னா என்ன ஆகுங்க? பில்லை வந்து பார்த்தீங்கன்னா 80% நம்மளோட. அப்புறம் திரும்ப வந்து 12 வந்து இப்போ அடிச்சோம்னா மருந்தோட வேகம் அவ்வளோதானா அதுக்கு நம்ம தான் கூட ஓடி ஆகணும். அதுவும் கூட வரணும்னா வராதுங்க. சரிங்களா? அது தெளிவாக புரிஞ்சுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளரிஸ் எக்ஸ்ட்ரா மருந்து 2026 வேற மாதிரி வரப்போகுது. அடிச்சா போரையும் காயணும். சரிங்களா? அந்த மாதிரி 2026 வரப்போகுதுங்க. இதே மருந்து வேறொரு மாலிகுலோட கலந்து ஆராய்ச்சி பண்ணி அடிச்சா போரையும் படுத்த கம்ப்ளீட்டாக கறியணும். இந்த மாதிரி வரப்போகுது. சரிங்களா ஐயா? அதுக்கப்புறம் மக்காச்சோள வயலில் வந்து பார்த்தீங்கன்னா சுமைப்பல் பிரச்சனை பெருசாக இருக்குது.
எங்க இருந்து உருவாகுது நினைக்கிறீங்க? அதிகமா எங்க உருவாகுதுங்க? மகசூல் விதையிலே கலந்து தானே இல்லைங்கய்யா? மகசூல முழு சுண்ணப்புல்ல வந்து இப்ப 4-5 வருஷமா தான் காடுகள்ல அதிகம் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? காரணம் யாருங்க? நம்ம தான். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடியே மேக்சிமம் 80% என்ன பண்ணோம்? ஆனா இப்ப என்ன பண்றோம்? களைகளை அடிக்கிறோம், முடிச்சிடறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆடிப்படத்துல மக்கள் போடுறீங்க, உடனே அறுவடை பண்றீங்க, அடுத்த 10 நாள்ல காடை ஓட்டுறோம், அடுத்த பட்டத்துக்கு ஊனிடுறோம். உண்மைதானாங்கய்யா? இந்த சுண்ணப்பில் பரவ காரணம் என்னன்னா, இந்த பட்டத்தில் சுண்ணப்பில் வந்துருச்சுங்க. எக்ஸாம்பிள் அண்ணா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல வந்து சுண்ணப்பில் வந்துருச்சு. அடுத்த வருஷம் இது வந்து 100 இடத்துக்கு மாறும். அது காரணம் என்னன்னா, முளைச்சிருக்கு, நம்ம திரும்ப என்ன பண்றோம்? ரொட்டவேட்டர் போட்டு ஒண்ணு பரவிடுது. இதுதாங்க ஐயா காரணம். வேற விதைகள்லாம் கலக்கவே முடியாது. அப்படி ஒரு இதே கிடையாது, டெக்னாலஜி கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு 2 வருஷமாச்சும் ஆடிப்பட்டத்தை நீங்க பயிர் பண்றீங்கன்னா அறுவடை பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ட்ரிப் போட்டு ட்ரிப் எல்லாம் புதுங்க எடுத்துட்டு ஒண்ணு கொளுத்தி விடுங்க. ஓரம்பாங்க உள்ள தள்ளி விட்டுட்டு சென்டர்ல கொளுத்தி விடுங்க. கொளுத்துறீங்கன்னா மட்டும்தான் விதை காயும். விதையை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் சுண்ணப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே நிலைமை போனுச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் மக்காச்சோளம் ஊனிங்கன்னா மக்காச்சோளம் வருதோ இல்லையோ சுண்ணப்பில் வரும். சரிங்களா? தயவு செய்து இது யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, பட் இதுதான் ரியல். சரிங்களா? 1-2 இருந்துச்சுன்னா விதை வைக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்க போட்டுருங்க. அது அழிக்கிறதுக்கு மருந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா ஐயா? அது அழிஞ்சிச்சுன்னா மக்காச்சோளம் காலி. சரிங்களா ஐயா? கிராமத்துல இந்த இளம் மட்டும் தான் லைட்டா தண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையா தான் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணுங்க ஐயா. சரிங்களா? ரைட்டுங்கய்யா. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களாங்க ஐயா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே எங்களுடைய உரையை கேட்டீங்க. நீங்க யாராச்சும் எதுவும் பேசுறது விரும்புவீங்களா? அதிகமா உங்க கம்பெனி மருந்து சேல் ஆகும்போது விலை இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க ஐயா. விலைங்கிறது அப்படி நாங்கள் பண்றது கிடையாதுங்க ஐயா. சரிங்களா? இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1500 பன்னீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கலைசிக்ஸா மருந்து 1582 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அவர் ஒரு 10 ரூபா லாபம் வச்சுட்டு கொடுக்கலாம். அதுதாங்க அவரோட பவர். இதை தாண்டி விலை கட்டாரம் ஏற்றுனா நீங்க வாங்க மாட்டேங்க ஐயா. அப்படிலாம் பண்றக்கூடிய கம்பெனி இது கிடையாதுங்க ஐயா. சிஞ்சென்டா கம்பெனி மருந்து என்னைக்குமே இன்னைக்கு ஜனவரி மாசம் கேளுங்க, இதே டிசம்பர் மாசம் கேளுங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்களுடைய கம்பெனி ரூல்ஸ் இப்படிதாங்க ஐயா. மற்ற கம்பெனிகள் எப்படி வேணாலும் பண்ணலாங்க. சிஞ்சென்டா கம்பெனிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கே நீங்க வந்து கராத்தே ஏன் போய் கேட்குறீங்க? நாங்கள் கொடுக்குற அந்த குவாலிட்டி ஹீரோகிரான் போய் எதுக்கு கேட்குறீங்க? எல்லாருமே கிராமக்ஸோன் கேட்குறீங்க போயிட்டு. இன்னைக்கும் கிராமக்ஸோன் ஏன் குவாலிட்டியாக நம்ம இருக்கிறோம்? அந்த குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். மற்ற கம்பெனிகள் எது வேணாலும் பண்ணலாங்க ஐயா. சிஞ்சென்டா கம்பெனினாவே ஒரிஜினல் தான். ஒரிஜினல். இன்னைக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஆத்தூர் போறாரு, ராம்ராஜ் சட்டை வாங்க போறாரு. ராம்ராஜ் ஷோரூம்ல வாங்கினா ராம்ராஜ் சட்டை போயிட்டு சந்தையில் வாங்கிட்டு வந்தா இது ஆயிடுமாங்க ஐயா? கரெக்டா? அது நீங்க தான் கைட் பண்ணிக்கணும், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரிஜினல் மருந்து என்னங்கிறது நீங்க தான் கரெக்டா இது பண்ணிக்கணும். சரிங்களாங்க ஐயா? ரைட், ஓகேங்க. அந்த பில்லு சாவங்களா? இந்த பில்லு சாவங்கன்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் இடம் தெரிய அட்ரஸ் தெரியாம ஓடிடும். இதெல்லாம் பட்டாசு கழி போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தாங்க இருக்கணுமே. எல்லா பிள்ளைகளுமே இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருக்கணுமே. இதுதான் மக்கள் சொன்ன கலைஞரை அடைக்கக்கூடிய கரெக்டான ஸ்டேஜ். சரிங்களாங்க ஐயா? சரிங்க ஐயா. ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா ஒரே நிமிஷம் போயிடலாம். சரிங்கய்யா, ஒரே நிமிஷம் ஐயா. அம்மா மக்கள் கலைக்கொல்லி பேர் என்னங்கய்யா? சொல்லுங்க. கலைக்கொல்லி பேர் என்னங்க? ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும்?
ரைட், உங்களுக்கு என்ன ஸ்ப்ரேயர்ல பயன்படுத்தணுங்க? அடிக்கிறப்ப மண் எப்படி இருக்கணும்? ஈரப்பதம் இருக்கணும். எடுத்து குடிச்சா குடியணும் இல்லைங்களா? பவர்ல அடிக்கலாங்களா? நல்லா ஒரு மனசு வளர்ந்தது படிக்கலாமா? இதுதாங்க கரெக்ட். சரிங்களா? ரைட். உங்க 10 வேணா 2 மணி பண்ணிடுவான். அந்த சதீஷ் சொல்லி புடுவா ஒரு கம்பெனி கவர் பண்ண மாட்டலாம், பல கம்பெனி கவர் பண்ண இல்லப்பா. இது சோளம், இது அதை அப்படி சொல்றேன். சோளத்தும் உரம் இருக்கு, யூரியா இருக்கு. எப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். எனக்கு தெரிஞ்சு பத்தாது. போனடி